சித்தவேதம் அத்தியாயம் 3. குருவே, தாங்கள் இதுவரை கூறியதிலிருந்து தான் தானே ஈஸ்வரன் என்றும் அப்படி இருக்கிற தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்த போது அதிலிருந்து உலகம் உண்டானதென்றும் தெரிய வந்தது. ஆனால் உலகத்தில் சாதாரணமாக புண்ணிய பாவங்களை கொண்டாகும் ஜனன மரணம் என்று பொதுவில் சொல்லி வருகின்றனர். அதனுடைய உண்மை என்ன? சிஷ்யா, புண்ணியம் என்பதும் பாவம் என்பதும் என்னவென்று தாங்கள் புரிந்திருக்கின்றீர்? குருவே, புண்ணியம் அதாவது சுகிர்தம் என்பது நல்ல தொழில்களை செய்வது, அதாவது யாதொன்றையும் ஹிம்சிக்காமல் தயையுடன் இருப்பதும், அன்னதானம், கோதானம் முதலியவை செய்வதும், யாகம், ஹோமம், பூஜை முதலியவை செய்வதும் செய்விப்பதும் மற்றுமாகும். பாவம் அதாவது துஷ்கிருதகம் என்பது கெட்ட தொழில்களை செய்வது, அதாவது தானம் தர்மம் செய்யாமதிருப்பதும் ஜீவஹிம்சாதிகள் செய்வதும் மற்றுமாகும். இப்படியே யாகும் நானும் கருதியிருக்கின்றேன். சிஷ்யா, அப்படி கருதியிருப்பது மிகவும் தப்பிதமாகும். புண்ணியம் என்பது நல்ல செய்கை என்றோ பாவம் என்பது கெட்ட செய்கை என்றோ சொல்லுவதற்கு இயலாது. அது ஏனென்றால் புண்ணிய பாவங்களை கொண்டாகும் ஜனன மரணம் என்று நீர்தானே சொல்லுகிறீர். அப்பொழுது யானை முதல் எறும்பு வரையிலுள்ள எல்லா ஜீவிகளையும் புண்ணிய பாவங்கள் பாதிக்கின்றன அல்லவா? இவற்றில் எவையெல்லாம் புண்ணியம் கொண்டு பிறந்தன, எவையெல்லாம் பாவம் கொண்டு பிறந்தன? குருவே, மனிதர்களாகிய நாமெல்லாம் புண்ணியத்திலும் மீதியுள்ள ஜீவிகளெல்லாம் பாவத்தாலும் பிறந்தன. சிஷ்யா, மனிதர் என்று சொல்லி வருகிற நாம் மனிதராய் பிறப்பதற்கு எப்பொழுது புண்ணியம் செய்தோம்? யானை முதல் எறும்பு வரை என்று சொல்லி வருகின்ற ஜீவிகள் யாவும் அப்படி பிறப்பதற்காக எப்பொழுது பாவம் செய்தன? குருவே, அது முற்பிறவியிலாகும். சிஷ்யா, எனில் முற்பிறவியில் நாம் யாராக இருந்தோம்? இந்த பிறவியில் மனிதர்களாக பிறப்பதற்கு நாம் என்ன புண்ணியம் செய்தோம்? எறும்பு முதலான ஜீவிகள் முற்பிறவியில் யாராக இருந்தன? இந்த பிறவியில் முற்சொன்னபடியுள்ள ஜீவிகளாக பிறப்பதற்கு என்ன பாவம் செய்தன? சொல்ல முடியுமா? குருவே, சொல்ல முடியாது. சிஷ்யா, எனில் அவனவனுக்கு அனுபவம் இல்லாத சங்கதிகளை நம்புவதில் பயனில்லை. அவனவனுடைய அனுபவத்திற்கும் யுக்திக்கும் சுருதிக்கும் அனுசரித்து எதுவோ அதைத்தான் நம்ப வேண்டும். ஏனென்றால் எறும்பு முதல் நாம் உட்பட்ட என்னவெல்லாம் சிருஷ்டிகள் உலகில் கேட்கப்படுகின்றனவோ, காணப்படுகின்றனவோ, அறியப்படுகின்றனவோ அவையெல்லாம் ஒரே ஜீவனாகும். இப்படி வித்தியாசமாய் காணப்படுவது உருவ வித்தியாசமேயாகும். தவிர அவனவனுடைய ஜீவன் வெளியில் வியாபித்த போது சக்தியாயிற்று. அந்த சக்தியில் தன்னுடைய ஜீவன் மற்றுமுள்ளவைகளாகி பிரதிபிம்பத்தாகும் இக்காணப்படும் உலகம். இதை பின்னால் விளக்கிச் சொல்வோம். புண்ணிய பாவங்களை கொண்டாகும் பிறப்பு இறப்பு என்றால் ராஜாக்கள் என்று அபிமானித்து வருகின்றவர்களுக்கும் அது பாத்தியப்படுவதாகும். அதுவுமின்றி புண்ணிய பாவங்களை செய்தால் அதனுடைய குணோதசங்களை, நன்மை தின்மைகளை எப்போதாகும் அனுபவிப்பது? குருவே, முற்பிறவியில் செய்தது இந்த பிறவியிலும், இந்த பிறவியில் செய்வது அடுத்த பிறவியிலும் அனுபவிப்பதாகும். சிஷ்யா, அது எப்படி, எவ்விதம் அனுபவிப்பது? குருவே, புண்ணியம் செய்தவர்கள் பிராமணர்களாகவும் ராஜாக்களாகவும் தனவான்களாகவும், பாவம் செய்தவர்கள் தரித்திரர்களாகவும் நோயாளிகளாகவும் பிறந்து அனுபவிக்கின்றார்கள். சிஷ்யா, எனில் பிராமணர்களுக்கும் ராஜாக்களுக்கும் தனவான்களுக்கும் நோய் உண்டாகின்றதா இல்லையா? குருவே, உண்டாவதுண்டு. சிஷ்யா, அதன் காரணம் என்ன? அவர்கள் எக்காலத்தில் செய்த பாவமாகும்? குருவே, முற்பிறவியில் செய்ததாகும். சிஷ்யா, அப்படியாயின் அவர்கள் எப்படி பிராமணர்களாகின்றதும் ராஜாக்களாகின்றதும் தனவான்களாகின்றதும்? அப்படியாயின் நாமும் மேற்சொன்ன விதத்திலுள்ளவர்களாக பிறக்க வேண்டுமல்லவா? ஏனென்றால் பாவம் முழுவதும் இல்லாமற் போகும்போதுதான் பிராமணர்களாகின்றதும் ராஜாக்களாகின்றதும். தவிர ராஜாக்கள் புண்ணியோத்கிருஷ்டசாரிகளாகும் என்று சொல்லி வருகின்றனர். அதாவது புண்ணியம் உயர்ந்த பதவியாயிற்று. அப்போது பாவம் என்பது கொஞ்சமும் கிடையாது. ஏனென்றால் புண்ணியம் உயர்ந்த பதவியாகும் பொழுது ஈஸ்வரனாகும். ஏனெனில் உயர்ந்த பொருள் ஈஸ்வரனாகும். அப்பொழுது புண்ணியம் ஈஸ்வரனிடத்தில் சேர்ந்து ஈஸ்வரனாய் தீர்ந்து, அதாவது ஈஸ்வரமயமாகி விடுகிறது. அப்பொழுதாகும் ராஜாவாகின்றது. ஈஸ்வர அம்சமாகும் ராஜா. அதை அனுசரித்தே ராஜா பிரத்யஷ தேவதா, அதாவது ராஜா கண்கண்ட தெய்வம் என்று சொல்ல காரணம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தின் சுவர்களிலும்
மற்றும் ராஜா பிரத்யக்ஷ தேவதா என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அப்பொழுது பிரத்யக்ஷமான ஈஸ்வரன், அதாவது கண்கண்ட கடவுளாகும் ராஜா, அந்த ராஜாவிற்கு யாதொரு வியாதியும் உண்டாக இடமில்லை. அது மட்டுமின்றி ராஜாக்களுக்கு உண்டாகின்ற விதத்தில் நமக்கு வியாதிகள் உண்டாவதில்லை. அவர்களுக்கு ராஜயக்ஷ்மா, அதாவது ஷயம், ராஜபிளவை, பவுத்திரம், மூலம், பிரமேகம், பக்ஷவாதம் முதலிய பெரிய வியாதிகளாகவும் உண்டாகின்றன. அதனால் அவர்கள் பெரிய குற்றங்கள் செய்தவர்களாகும். அப்படி பெரிய பாவமான குற்றங்கள் செய்தவர்கள் ராஜாக்களாக பிறப்பதற்கு இடமுண்டோ? குருவே, இடமில்லை. சிஷ்யா, எனில் புண்ணிய பாவங்கள் உண்டாவது எங்கிருந்து? குருவே, அது மனத்திலிருந்தாகும். சிஷ்யா, அப்பொழுது நமக்கு மனம் இல்லாவிட்டால் புண்ணியமோ பாவமோ உண்டாகுமோ? குருவே, உண்டாகாது. சிஷ்யா, மனத்திலிருந்து உண்டாகின்ற பாவங்கள் அறவே உண்டாகாமல் இருந்தால் என்னவாயிருக்கும்? குருவே, புண்ணியமாயிருக்கும். சிஷ்யா, புண்ணியம் என்பது என்னவாகும்? குருவே, ஈஸ்வரனிடம் சேர்வதற்குள்ள ஒரு நிலை. சிஷ்யா, எனில் ஈஸ்வரன் நம்மில் எவ்விடம் இருக்கின்றான்? குருவே, நம்மில் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றான். சிஷ்யா, ஈஸ்வரன் நமக்கு மேலேயாகும். ஆனால் நமக்கு மேலே இருப்பது சிரசாகும். அந்த சிரசிலாகும் ஈஸ்வரன் இருக்கின்றான். அப்படி மேலே சிரசில் இருக்கின்ற ஈஸ்வரனிடத்தில் சேர்ந்து ஒரே நிலையாக இருக்க வேண்டுமென்றால் ஈஸ்வரனிடம் ஒரே கதியாய் இருக்க வேண்டும். அந்த நிலைமைக்குத்தான் புண்ணியோ திருஷ்டம் என்று சொல்லுவது. புண்ணியம் உத்கிருஷ்டமாகிய சாரிகளாகும் ஈஸ்வரர். அதாவது புண்ணியம் உயர்ந்த பதவியாய் வந்த சாரிகள் யாரோ அவராகும் ஈஸ்வரர். அதனால்தான் ஈஸ்வராம் அம்சமாகும் ராஜா என்று சொல்ல காரணம். எனவே தன்னிலிருந்து உண்டாகின்ற பாவங்கள் உண்டாகாமல் தன்னில் மேலே சிரசில் இருக்கின்ற ஈஸ்வரனிடம் ஏககதியாக வரும்பொழுது புண்ணியம் உத்கிருஷ்டமாகி ராஜாவாகின்றது. தவிர நீர் சண்டாளர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பறையனுக்கு மேற்சொன்னபடி உண்டாயிற்று என்றால் அவன் யாராகிறான்? குருவே, அவன் ராஜாவாகிறான். சிஷ்யா, இப்பொழுது ராஜா என்றொரு சிருஷ்டி உண்டோ? குருவே, இல்லை. சிஷ்யா, எப்படியாகும் ராஜாவாகின்றது? குருவே, அவனவனுடைய தொழிலை கொண்டாகும். சிஷ்யா, அது எப்படி என்றால் தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்து பல விஷயங்களிலும் சென்று பதிந்து மோகமாய் பிரமித்து, அதாவது மயங்கி கிடக்கின்றது வெளியில் வந்து வியாபித்து யாதொரு விஷயங்களிலும் போகாமல் உற்பவஸ்தானமாகிய, அதாவது பிறப்பிடமான தன்னிலே சேருவதற்குள்ள ஏக கதியாகி வரும்பொழுதாகும் ராஜாவென்று சொல்லப்படுகின்ற நிலைமை. அதல்லாமல் இப்போது நாம் ராஜாவென்று அபிமானித்து வருவர்களுடைய நிலைமை உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கின்ற ஜீவிகளுக்கு சமமாக அனுபவிக்க வேண்டியதாயிருக்கின்ற சொத்தை கை வலுத்தவன் காரியக்காரன் என்ற நிலைமையில் அக்கிரமாய் பிடித்தடக்கி ஸ்தானமானாதிகள் ஏற்படுத்தினதாகும். ஒருவர் அதிக பலமுள்ளவரும் பராக்கிரமியும் ஜனக்கட்டுள்ளவருமானால் மீதியுள்ள ஜனங்களை பிடித்து கட்டி அடித்து வெட்டி, நீங்கள் எல்லாரும் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் ராஜாவாகும், என்னுடைய சொற்படி அனுசரித்து நடக்க வேண்டும் என்றெல்லாம் பலவந்தமாக நிர்பந்தித்து தன்னுடைய அடிமைகளாக்கி கீழடக்கி ஆண்டு வருவதாகும். இப்படித்தான் இப்பொழுதுள்ள ராஜாக்கள் என்றும் பிரபுக்கள் என்றும் தனிகர்கள் என்றும் சொல்லி வருகின்றவர்கள். அதற்கு ஓர் உதாரணம் 1921 அதாவது மலையாள வருடம் 1096 மலையாள ராஜ்யத்தில் நடந்த மாப்பிள்ளை கழகத்தில் தலைவனாயிருந்தவர் குஞ்சு அகமது ஹாஜியாயிருந்தார் அல்லவா? அவர் ஓரிரண்டு தடவைகள் அரசாங்க சிறை தண்டனை அடைந்து கேடி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அவருக்கு மிக ஜனக்கட்டுண்டாகி சக்தி அதிகப்பட்டதனால் இந்திய அரசாங்கத்தோடு எதிர்த்து கலக்கத்திற்கு புறப்பட்டு ஜனங்களை கொடூரமாக உபத்திரவம் செய்து பிடித்து கட்டி வெட்டி துண்டு செய்ய ஆரம்பித்த போது அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் பயந்து அடங்கி அவருக்கு கீழானால், அதாவது கீழ்ப்படிந்ததால் அவரை அப்பொழுது யார் என்று சொல்லலாம்? குருவே, ராஜாவென்று சொல்லலாம். சிஷ்யா, அப்பொழுது ராஜாவென்பது பிரத்யேகமான தனிப்பட்ட ஒரு சிருஷ்டியோ அல்லது அவனவனுடைய துஷ்ட கெட்ட செய்கையினால் உண்டாவதோ? குருவே, அவனுடைய துஷ்ட செய்கையால் உண்டாவது. சிஷ்யா, எனில் சுகிர்தம் புண்ணியம், துஷ்கிருதம் பாவம் என்பது இன்னதென்றறியாமல் இருக்கின்றதால் தவறாக புரிந்து கொள்ள இடம் உண்டாயிற்று. பாவம் என்பது நசிக்கின்றது, அதாவது புண்ணியம் இல்லாமல் ஆகின்றது. எனில் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு சக்தியற்றவனாய் கிடக்கின்றான். அப்பொழுது அவனை புண்ணியவான் என்றோ பாவி என்றோ சொல்ல வேண்டியது? குருவே, பாவி என்று.
சிஷ்யா, அப்படி சொல்லுவதற்கு இடமில்லை. காரணம், சுகிர்தம் நசித்தால் செத்துப் போகின்றான், அதாவது புண்ணியம் தீர்ந்தால் செத்துப் போகின்றான் என்று சொல்லுகின்றனர். நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்ற ஆளுக்கு ஜீவன் இருக்கின்றதல்லவா? அவன் சாகவில்லை அல்லவா? பாவம் என்றால் ஈஸ்வர சைதன்யம் இல்லாததாகும். நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்ற சமயத்தில் அவனுக்கு ஈஸ்வர சைதன்யம் இல்லையோ? ஈஸ்வர சைதன்யம் இல்லையானால் அவன் ஒரு மரபொம்மைக்கு சமமாகின்றான். அப்பொழுதுதான் பாவம் என்று சொல்லுவது. பாவம் என்கிறது ஈஸ்வர சைதன்யம் இல்லாமல் ஜீவன் அதிலிருந்து நசித்ததாகும். ஜீவனேயாகும் ஈஸ்வரன், அதாகும் புண்ணியம். அந்த புண்ணியமாயிருக்கின்ற பொருள் நசித்து சந்திர மண்டலத்தில் பனிபோல் சென்று பதிகின்றது என்று சொல்லுகிறார்கள். எனில் அது உண்மையே ஆகும். அதென்னவென்றால், சந்திரன் என்பது மனமாகும். சந்திர மண்டலம் என்று சொல்லப்படுகின்றது மனோமண்டலமாகும். பனி என்பது நீராயிருக்கின்ற ஆவியாகும், அதாவது விசாரமாயிருக்கின்ற புகையாகும். அது என்னவென்றால், சந்திர மண்டலமாயிருக்கிற மனோமண்டலத்தில் ஜீவனாயிருக்கிற புண்ணியம் அது இது என்றுள்ள விசாராதிகளாகி நசித்துப் போகின்றது. அப்பொழுதாகும் செத்துப்போவது. இதாகும் புண்ணியம் ஒடுங்கி சந்திர மண்டலத்தில் பனிக்கு சமமாய் சென்று பதிகிறது என்று சொல்ல காரணம். அப்படி போகிறது என்னவாகும்? குருவே, ஜீவனாயிருக்கின்ற புண்ணியம் என்று வெளிப்படுகிறது. சிஷ்யா, எனில் அந்த புண்ணியம் தன்னிலிருந்து நசித்து போகும் பொழுதாகும் செத்துப் போகின்றது. அதனால் புண்ணியமாயிருக்கின்ற ஒரு பொருள் நம்மிடம் உண்டென்று வருகிறது. அதாவது புண்ணியமாயிருக்கின்ற தனம், அதுவே புருஷார்த்தம். அந்த புறத்தில் இருக்கின்ற சுழுமுனையிலுள்ள அர்த்தமாகும். புறம் என்பது வீடு, அதாவது ஜடம். சுழிமுனை என்பது இருதயம். அர்த்தம் என்பது தனம், அதாவது பொருள். புருஷார்த்தம் என்பது புறத்திலுள்ள சுழிமுனையாகிய இருதயத்தில் இருக்கிற தனம். அந்த தனம் நசித்து போகும் பொழுதாகும் நாம் செத்துப் போகின்றது. அது எப்படி என்றால், இதோ பாருங்கள், ஒரு பெட்டி. இந்த பெட்டி நிறைய தனம் இருக்கின்றது. அந்த தனத்தை செலவு செய்து கொண்டே இருந்தால் கடைசியில் என்னவாய் தீரும்? குருவே, தனம் தீர்ந்து போகும். சிஷ்யா, அப்பொழுது என்ன மிச்சம் உண்டு? குருவே, பெட்டி மட்டும் மிச்சம் உண்டு. சிஷ்யா, இப்படியே இக்காணுகின்ற ஜடம் ஒரு பெட்டி என்று நினைத்துக் கொள்வோம். இந்த ஜடமாயிருக்கின்ற பெட்டிக்குள்ளாகும் புண்ணியம் என்கிற தனம் இருக்கின்றது. அந்த தனம் செலவாகி தீர்ந்துவிட்டால் கடைசியில் என்னவாய் தீருகிறது? குருவே, செத்துப் போகிறது. சிஷ்யா, அப்பொழுதுதான் புண்ணியம் என்கிற தனம் நசித்தது. பின் அங்கு என்ன மிச்சம் உண்டு? குருவே, ஜடமாகிய பெட்டி மட்டும் மிச்சம் உண்டு. சிஷ்யா, இந்த ஜடமாயிருக்கின்ற பெட்டியில் உண்டாயிருந்த புண்ணியம் என்கின்ற தனம் நசித்த பொழுது ஜடமாயிருக்கிற பெட்டி மட்டும் மிச்சமாகி அதை குழி தோண்டி புதைக்கவோ அல்லது சுட்டு சாம்பலாக்கவோ செய்கிறோம். இது நமக்கு கண்கூடான அனுபவம் அல்லவா? அதனால் இந்த ஜடத்தில் ஒரு தனம் உண்டாயிருந்ததென்றும் அந்த தனம் புண்ணியமாயிருந்தது என்றும் வருகிறது. புண்ணியம் என்றால் சுகிர்தம். சுகிர்தம் என்பது விசேஷகிருதம். விசேஷம் என்பது அறிவு. கிருதம் என்பது செய்யப்படுவது. விசேஷகிருதம் என்பது அறிவினால் செய்யப்படுவது. எனவே அறிவினால் செய்யப்படுவது புண்ணியம் என்றும் அறிவில்லாமல் செய்வது பாவம் என்றும் உலகத்தில் சொல்லி வருகிறார்கள். அது உண்மையே ஆகும். அது என்னவென்றால், அறிவு என்பது என்னவென்று முன்பு சொல்லப்பட்டிருக்கின்றது? குருவே, ஜீவசக்தியாகிய வாயுவென்றாகும். சிஷ்யா, அது எப்படி இருக்கின்ற வாயுவாகும் என்று சொல்லப்பட்டது? குருவே, பிரம்ம மந்திரத்தில் தாக்கிக் கொண்டிருக்கின்ற சமீரனன். சிஷ்யா, அப்பொழுது அறிவாயிருக்கின்ற வாயுவினால் செய்யப்படுவதற்கு புண்ணியம் என்றும் அது உள்வழியே அல்லாமல் வெளியே போய் தீர்வதற்கு பாவம் என்றும் பெயர். இதனாலாயாகும் புண்ணியம் நசித்தால் பாவம் என்று சொல்ல காரணம். அப்பொழுது பாவம் என்று சொல்லுவது என்னாகும்? குருவே, ஜீவனை நசிப்பிக்கிறதாகும். சிஷ்யா, உமது ஜீவனை நீர் சிநேகித்தாரே? குருவே, நான் சிநேகித்து வருகின்றேன். சிஷ்யா, எனில் நீ செத்துப்போவீரா? குருவே, நான் செத்துப்போவேன். சிஷ்யா, உங்களுடைய ஜீவனை நீர் சிநேகித்தால் செத்துப்போவதற்கு இடம் உண்டோ? குருவே, அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. சிஷ்யா, சொல்லுகிறோம். அதாவது உமது ஜீவனை நீர் சிநேகித்து வருவீராயின் அந்த ஜீவனை வெளியில் விடுவீரோ? அந்த ஜீவனை வெளியில் விடாமல் உமது உள்ளிலே ஒடுக்க வல்ல செய்ய வேண்டியது? குருவே, ஆம், ஒடுக்கத்தான் செய்ய வேண்டியது. சிஷ்யா, அப்பொழுது நீர் செத்துப்போவதற்கு இடமுண்டோ? குருவே, இடமில்லை. சிஷ்யா, அது மட்டுமல்ல, உங்கள் ஜீவனை நீங்கள் சிநேகித்து வருவீராயின் மற்றொன்றினை இம்சிப்பதற்கு இடமேற்படுவதில்லை.
எப்பொழுது தன்னைத்தான் சிநேகிக்கின்றோமோ அப்பொழுது மற்றொன்றினை இம்சிக்க மாட்டோம். தன்னைத்தானே சிநேகித்தால் தன்னை விட்டு வெளியே போகிறதில்லை. தன்னை விட்டு வெளியே போகிறதில்லையானால் மற்றொன்றையும் இம்சிக்க வழியில்லை. அது எப்படி என்றால், இதோ பாருங்கள். ஓர் அறையாகவும் இரண்டடுக்கலாகவும் அவற்றிற்கு மேலடுக்கிற்கு அநேக ஜன்னல்கள் உள்ளதாகவும் உள்ள ஒரு வீடு. அதன் கீழ் அடுக்கிற்குள் சென்று கதவை மூடி அதிலிருந்து மேலடுக்கிற்கு ஏறிப்போய் அதிலுள்ள ஜன்னல்களின் வழியாக பார்த்தால் வெளியிலுள்ள எல்லா நிலைமைகளையும் நீர் பார்த்து கொண்டிருக்கலாம். எனில் வெளியில் இருக்கிற யாதொரு ஜீவிகளையும் நீர் கீழே இறங்கி வெளியில் வராமல் இம்சிக்க முடியுமா? குருவே, இல்லை, இம்சிக்க முடியாது. சிஷ்யா, ஆகவே மேல் சொன்ன வீட்டிற்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாமா இருந்தது? இப்படியே தன்னில் இருக்கிற ஜீவன் கீழே இறங்கி வெளியில் வந்து வியாபித்து கொண்டாகும் பல இம்சைகளையும் செய்வதற்கு இடமாகிறது. அந்த ஜீவனை வெளியில் விடாமல் தன்னிலே உபரியாக, அதாவது மேல் பாகத்தில் ஒடுக்கினால் யாதொன்றையும் இம்சை செய்யாமல் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கலாம். அப்பொழுது மட்டுமே ஜீவனை சிநேகித்து வருகின்றோம் என்று சொல்லுவதற்கு முடியும். அப்படி ஜீவனை சிநேகிக்காமல் நம்முடைய ஜீவன் நானா விஷயங்களிலும் சென்று பதிகின்றதற்கே, அதாவது மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் மற்றும் வெளியே போய் நசித்து கொண்டிருக்கின்றதற்கேகும் பாவம் என்று சொல்லுவதாகும். அதாவது தன்னுடைய புண்ணியமாய் உள்ளிலுள்ள ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு பாவமாக வெளியில் அனுலோபமா பிரதிலோபமாகிச் சென்று தீருகிறது. அது எப்படி என்றால், மூக்கின் வழியாகவும் மற்றும் வெளியே விடுகிறது. அனுலோபமும் அவ்வழியாகத்தான் உள்ளே இழுப்பது பிரதிலோபமும் ஆகிறது. இவ்வாறு கமிக்கவும் அனுகமிக்கவும் செய்து கடைசியில் தன்னிலிருந்து ஜீவன் நசித்து போகின்றது. அது எப்படி என்றால், நம்மளுள்ள சத்தாயிருக்கின்ற ஜீவன் தன்னைத்தானே அறியாமல் அது இது என்றுள்ள விசாரதிகளால் பாவமாகி வெளியே போய் நசித்து போகின்றது. இந்த நிலைமையாகும் பாவம். அப்பொழுது இதுவரையும் நீர் உமது ஜீவனை சிநேகித்து வருகிறீரா? குருவே, இல்லை. சிஷ்யா, உமது ஜீவனை நீர் சிநேகித்து வந்ததனால் நீர் செத்துப்போவீரா? குருவே, செத்துப்போக மாட்டேன். சிஷ்யா, எனில் நாம் எதற்காக வேண்டி புண்ணியம் செய்ய வேண்டும்? குருவே, செத்து போகாமல் இருப்பதற்காக. சிஷ்யா, செத்தபோது அந்த பிணத்திற்கு யாதேனும் ஞாபகமோ போதமோ மற்றும் ஏதாவது உண்டோ? குருவே, யாதொன்றும் இல்லை. என்ன காரணம்? சிஷ்யா, குருவே, செத்து போனதால். சிஷ்யா, செத்தபோது அதில் என்ன இல்லை? குருவே, ஜீவசக்தியாகிய வாயு இல்லை. சிஷ்யா, அப்பொழுது நம்மை ரட்சிப்பது யாராகும்? குருவே, ஜீவசக்தியாகிய வாயுவாகும். சிஷ்யா, அதற்குத்தான் ஈஸ்வரன் என்று பெயர். சித்தவேதம் 3வது அத்தியாயம் நிறைவு பெற்றது.